ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதுரையில் இருக்கிற அதிசயத்துக்கு தான் மக்களே போகிறோம். ரொம்ப நாள் ஆசை. சரி, இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி ரைடு விளாடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப கேப் விட்டு போச்சு. போகணுன்னு போகவே முடிய மாட்டேங்குது. கடைசி ஒரு வழியாக நம்ம அதிசயத்துக்கு வந்தாச்சு மக்களே. இங்கே தான் வந்திருக்கோம். அதிசயத்தை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். எப்பா எவ்வளோ நாள் ஆசை, இப்போ தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நான் அதிசயம் போனல சென்னையில் இருக்கிற எம்ஜிஎம், குயின்ஸ்லேண்ட் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கேன். பட் இங்கே போனதில்லை, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஓரளவுக்கு மக்கள் இருந்தாங்க மக்களே. இது எவ்வளோ டோக்கன் பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுக்கு 700 குழந்தைங்களுக்கு 500. குழந்தைங்கன்னா ஒரு 4 வயசு 3 வயசு அந்த ஸ்டேஜில் இருந்தே பைசா உண்டு பார்த்துக்கோங்க. இடம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கே என்னது போட்டிருந்துன்னா, குளிக்கிறதுக்கு தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் நேராக போனோன்னே இந்த ஸ்விம்மிங் பூல், அது காலையில் ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலில் விளையாட வைக்கிறாங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமாட்டு தான் மக்களே நம்மளுக்கு இங்கே கேம் ஷோக்கே அனுப்புகிறாங்க. ஒரு டைமிங் வச்சுருக்காங்க. நாங்கள் காலையிலே போனோன்னே ஸ்விம்மிங் பூலில் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் போல் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி அனுப்பி விட்றாங்கன்னு பார்த்தா, அங்கே மதியத்துக்கு அப்புறம் ஒரே விளையாட்டு மக்களே. இது ட்ரெயின் பார்த்துக்கோங்க, புழு ட்ரெயின் மாதிரி. இது குழந்தைங்கள்லாம் விளையாடக்கூடிய ஒரு புழு கணக்காகவே இருந்துச்சு. நல்லா பையனுமே குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இது அந்த மேலே கீழே ஏற்றி இறக்கம் அந்த போட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயுமே பிள்ளைங்களை ஏற்றி விட்டோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மக்களே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா போட்டிங் இருந்துச்சு. போட்டிங்கில் நம்மளுக்கு ஒரு போட்டிங்க்கு மட்டும் நம்ம உள்ள டோக்கன் எடுக்கணும். 1000 அப்படி சாரி 100 அப்படி வச்சுருந்து நாங்கள் 100 டோக்கன் 4 பேர்த்துக்கு சேர்த்து 100 4 பேருக்கு 100 டோக்கன் அப்படி வச்சுருந்து நிறைய ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் இதை தான் நான் சொன்னேன். ஸ்விம்மிங் பூலில் காலையில் ஃபுல்லாக விளாண்டுட்டு பக்கத்தில் பிரியாணி, ஐஸ்கிரீம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பிரியாணி மக்களே அவ்வளோ பேர் எல்லாருமே பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா 125 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்து. நாங்கள் வாங்கினது சிக்கன் பிரியாணி தீர்ந்து போச்சு. அதனால் நாங்கள் எக் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு மதியானம் அப்படியே இங்கே கிளம்பி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு குதிரை சேஃப்லேயே ஒன்று வச்சுருந்தாங்க. இது எல்லா குழந்தைங்களுமே நல்லா உட்காந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ஏற்றாப்புல நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதிசய ராட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருந்தாங்க மக்களே. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி இன்னொரு கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் மக்களே. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம அப்படி நடப்போம்ல, நடக்கும்போது 3D அந்த சேஃபில் இருந்துச்சு. நம்ம போகிறது எல்லாமே 3D. நம்ம போகும்போது அது லைட்டாக ஆன் ஆகும்போது நம்மளுக்கு தலைலாம் சுற்றும். அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதுலேயுமே கொஞ்சம் நடந்து இதெல்லாம் பண்ணணும் மக்களே. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே போனதுமே நாங்கள் என்னடா ரொம்ப எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே, நம்ம எந்த சைடு போகிறதுன்னு ஒன்றுமே தெரில. நான் மக்கள் எல்லோரும் போகிறத பார்த்து கோடை லீவ் டைம்லாம் முடிஞ்சு சும்மா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டனால ரொம்பலாம் கூட்டம்லாம் இல்லை. ஓரளவுக்கு சாட்டர்டே சண்டே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றவங்க மட்டும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த சைடு எல்லாருமே ஓரளவுக்கு ஒவ்வொரு ரைட்லேயுமே ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு இல்லாமல், ஒரு ரைடில் நம்ம விளாண்டோம்னா அடுத்த வாட்டி நம்ம அந்த ரைடு விளாண்டுக்கலாம். இப்போ இந்த கேம் ஒருக்கா விளாண்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம் விளாண்டுக்கலாம். அப்படி எத்தனை வாட்டினாலும் விளாண்டுக்கலாம். இப்போது ஒரு அதிசய ரைடு சுற்றுறோன்னா நம்ம 3 வாட்டினாலும் சுற்றலாம், 4 வாட்டி நம்ம விருப்பம். நம்ம எந்த கேம்லனாலும் எவ்வளோ நேரம்னாலும் நம்ம விளாண்டுக்கலாம். அது அங்கே ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு நிறைய கேம்ஸ்லாம் இல்லை. மொத்தமே 9 கேம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மீதி எல்லா கேம்ஸுமே ரிப்பேர் அந்த இதுக்கு கொடுத்துருந்தாங்க மக்களே. எல்லாமே ரிப்பேரு. அதாவது இந்த நல்லா அந்த இதில் போவோம்ல, ஸ்பீடாக ட்ரெயின் மாதிரிலாம் போகல, அதெல்லாம் ரிப்பேருக்கு தான் பண்ணிகிட்ருந்தாங்க. நாங்கள் என்ன இப்படி எல்லாமே ரிப்பேரு, ஓட்டவும் உடச்சலுமா இருக்குது, நம்ம எதில் தான் இப்போ விளாட்றது அப்படிலாம் யோசித்தோம். விளாண்ட கேம் மொத்தம் 9. ஆனால் 9மே நிறைய வாட்டி போய் விளாண்டுக்கலாம். நிறைய கேம்ஸ் இல்லை, அதாவது எக்ஸ்ட்ரா கேம்ஸ் இல்லை, கொஞ்சம் மீடியமாக தான் இருந்துச்சு. நம்ம எம்ஜிஎம், குயின்ஸ்லேண்ட்லாம் ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்துச்சு, நிறைய இருக்கும்.
இங்கே வந்து 9 தான் இருந்துச்சு. ஊஞ்சல் பெரிய ஊஞ்சல் ராட்டு இருந்துச்சு, அப்புறம் அதிசய ராட்டு இருந்துச்சு, அப்புறம் மேலே கீழே போயிட்டு வரலாம் அந்த மாதிரி அப்படி எக்ஸட்ரா கொஞ்சம். அப்புறம் இந்த ட்ரெயின்லேயே ஃபாஸ்ட்டாக சுற்றும் மெதுவாக சுற்றும்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்களா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் போனோம், ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கலை. ஓகே, விளாண்டது வரைக்கும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோவோ கேம்ஸ் ஒர்த்து இல்லை மக்களே. அப்புறம் பையனுக்கு இந்த மாதிரிலாம் ஏறி இறங்குற மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. அதையுமே அவன் வந்து நல்லா இது ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். அங்கே பக்கத்தில் வந்து இது நிறைய கேம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சில கேம்ஸ் தான் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ஒரு சில கேம்ஸ் தான் பிடிக்கும். அங்கே வந்து இருக்கிற கேம்ஸை கண்டிப்பாக விளாண்டே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ளே போகும்போது என்னங்க நல்லாவே இல்லை, இவ்வளோ பைசா போட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து ஒவ்வொரு கேம்லேயும் 2-3 வாட்டி விளாடும்போது, நம்ம இப்போ வந்து நம்ம திருவிழா அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு விளாட்டு விளாட்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட்டு விளாட்டு விளாட்றோன்னா அந்த ஒரு ஆட்டுக்கு மட்டுமே 50 ரூபா கேட்காங்க. அப்போ அந்த ஆட்டில் 3 வாட்டி 4 வாட்டி நம்ம சுற்றும்போது அதுவே நம்மளுக்கு 200 வந்துடுது. அப்படிங்கும்போது இந்த விளாட்டுலாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு விளாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு கேமுக்கு வந்து 100 போடலாம். அப்போ உள்ள 9 கேம் இருக்குன்னா ஒவ்வொரு கேமுக்கும் 100 போடும்போது எக்ஸ்ட்ரா தான் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா விளாட்றோம். அந்த பட்சத்தில் நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, ஒரு 3D இதில் நம்ம ஸ்கேனர் மாதிரி இருக்குது மக்களே. நடக்கும்போது அப்படி லைட்டெல்லாம் எரிஞ்சு நம்ம அப்படியே தலைலாம் சுற்றிச்சு, உள்ளே அப்படியே ரோலிங் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி தலைலாம் வெளியே வரும்போது அப்படி தலைலாம் கரைக்கிட்டு என்ட்ரன்ஸில் நம்ம வந்தப்போ இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம குரங்கு சிலை, குதிரை சிலை, கரடி சிலை, அப்புறம் ஒரு பெண் வந்து கையில் ஒரு பானை வச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படி வச்சுருந்தாங்க. இந்த கேமை தான் மக்களே நான் சொன்னேன். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். இதில் வந்து நான் விளாண்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நான் எத்தனை வாட்டி விளாண்டேன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் விளாண்டேன் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க வந்து நான் சிரித்து சந்தோஷப்பட்டு விளாட்றத பார்த்து அந்த அங்கிள் வந்து இன்னொருக்கா போறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்கா உட்காந்து நான் போனேன். இது வந்து குழந்தைங்க, அதாவது என்னோடய பையனுக்கு 4 வயசு, அவனே ரிட்டன் வந்து அதுக்குள்ளே போய் விளாட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய கேம்ஸ்லாம் விளாண்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நாங்கள் மெதுவாக கிளம்பி வெளியே வந்துட்டோம் மக்களே. இவ்வளோ தான் மக்களே நாங்கள் விளாண்டது கேம்ஸ்லாம்.